இந்த தொகுப்பை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு பொது அறிவு கேள்வி. Which is the most industrialized state in India? இந்தியாவில் மிகவும் தொழில்மயமாக்கப்பட்ட மாநிலம் எது? ரொம்ப யோசிக்க வேணாம், இதுக்கான சரியான பதில் நம்ம தமிழ்நாடு தான். 2024-25 நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி பட்டியலில் 11.2% பெற்று தமிழகம் முதலிடம் பிடிச்சது. அதே பட்டியலில் 2வது இடம் பிடிச்ச ஆந்திர பிரதேசம் அப்பவே we are number 2 அப்படின்னு ஒரு ப்ரொபகண்டாவை ஆரம்பித்து விரைவில் முதலிடத்தை பிடிப்போம்னு பேசி பணிகளையும் முன்னெடுத்தாங்க. அப்போவே இதை பற்றி நம்ம தந்தி டிவி பாட்காஸ்ட்டில் விரிவாக பேசியிருந்தோம். புதிய மாநிலம், புதிய ஆட்சி, மத்திய அரசோட மிக நெருக்கம், நிறைய நிலங்கள் இருக்குது, இதுக்கெல்லாம் மேலே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மானியங்கள். ஆந்திராவோட பாய்ச்சலை அண்டை மாநிலங்கள் எப்படி சமாளிக்கப் போகின்றன என்று அன்று நாம் எழுப்பிய கேள்விக்கு இப்போ பதில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இட்ஸ் நாட் அ வெரி குட் நியூஸ் ஃபார் தமிழ்நாடு. வணக்கம், இது தந்தையின் பாட்காஸ்ட். வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடந்த CII கூட்டாண்மை உச்சி மாநாட்டில் ஆந்திர அரசு ஈர்த்துள்ள முதலீடுகளின் விவரங்கள் வெளியாச்சு. எவ்வளோ தெரியுமா? ரூபாய் 13.25 லட்சம் கோடி. மொத்தம் 640 MOUக்கள், அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. இதனால 16.3 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. முதலீடுகளை ஈர்க்கிறதும் ஈர்க்க வேண்டியதும் ஒவ்வொரு மாநில அரசோட கடமை தான். இதில் என்ன புதுசாக சொல்கிறீங்கன்னு கேட்டால் 2 கேள்விகள் இங்கே பிரதானமாக முன்வைக்கப்படுது. ஒன்று, ஒரே நேரத்தில் பல துறைகளில் பல முதலீடுகளை, சும்மா இல்லைங்க, சுற்றுலாத்துறை, உற்பத்தி துறை, IT துறைன்னு எல்லா துறையிலுமே பல லட்சக்கணக்கான, பல கோடிக்கணக்கான முதலீடுகளை ஈர்க்கும் அளவுக்கு ஒரு மாநிலத்திற்கு மட்டும் சாதகமான சூழல் எப்படி ஏற்படுது? இன்னொன்று, புதிய முதலீடுகள்னு மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் தெலங்கானா கைகளில் சேர்ந்திருக்க வேண்டிய முதலீடுகளையும் ஆந்திரா தன் பக்கம் இழுக்கிறது எத்திக்கலி சரியா? இந்த கேள்விகள் எழுப்பப்படும் போது முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடைய மகனும் ஆந்திர மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான நாரா லோகேஷ் அவர்களுடைய பதில் என்ன தெரியுமா? மற்ற மாநிலங்களுக்கு திறன் இல்லைன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று அவர் சொன்ன பதில் ரசிக்கும்படியா இல்லை. திறன் இல்லாமலா இத்தனை சாதனைகளை உற்பத்தி துறையில் தமிழகம் புரிஞ்சது? திறன் இல்லாமலா மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகா அசைக்க முடியாத இடத்தை அடைஞ்சிருக்கு? ஸோ வாட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ் ஹியர்? அஃப்கோர்ஸ், பிராண்ட் சந்திரபாபு நாயுடு ரொம்பவே பெருசு. ஹைதராபாத் என்ற ஒரு நகரம் மாநகரமாகி இன்னைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சியை எட்டியது சந்திரபாபு என்ற நபரால் தான்றதை யார் மறுக்க முடியும்? அதே நேரத்தில் பிற மாநிலங்களால் நினச்சி பார்க்க முடியாத மானியங்கள் ஆந்திராவில் கிடைப்பதால் முதலீடுகள் ரொம்ப சுலபமாக ஆந்திரா பக்கம் போகுது. ஆஃப்டர் ஆல் இட்ஸ் பியூர் பிஸ்னஸ் இல்லையா? அந்த வகையில் ஆந்திரா முதல்ல கை வச்சது தமிழ்நாட்டு மடியில் தான். தமிழகத்துக்கு முதலீடுகளை ஈர்க்கும் பொறுப்பில் உள்ள கைடன்ஸ் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனம், அந்த அமைப்பின் துணைத் தலைவராக இருந்த சரின் பரபராக்கத் என்பவரை ஆந்திர பிரதேச பொருளாதார வளர்ச்சி ஆணையத்தோட நிர்வாகியாக நியமித்து சந்திரபாபு கூப்பிட்டுக்கிட்டாரு. தமிழகத்துக்கு நிறைய முதலீடுகள் வர காரணமாக இருந்தவர்களில் சரினும் ஒருவர்னு சொல்லப்படுது. கரெக்டாக அவரை டாவோஸ் பொருளாதார உச்சி மாநாட்டுக்கு முன்பாக ஆந்திர அரசு பறிச்சுக்கிட்டது ஒரு கால்குலேட்டட் மூவாக தான் பார்க்கணும்னு விமர்சனங்கள் அப்போவே எழுந்துச்சு. அதன் பிறகுதான் ஆந்திராவின் ஆட்டமே ஆரம்பிச்சுது. தெலங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த பிரீமியர் எனர்ஜிஸ் என்ற நிறுவனம் அம்மாநிலத்தின் சீதாராம்பூர் என்ற பகுதியில் 1700 கோடி ரூபாய் மதிப்பிலான சோலார் செல் உற்பத்தி மையம் அமைக்க இருந்தாங்க. அந்த நிறுவனத்தோட ஆந்திர அரசு பேசி அந்த திட்டம் ஆந்திராவின் நாயுடுபேட்டை தொழிற்பூங்காவுக்கு மாற்றப்பட்டு உடனடியாக 269 ஏக்கர் நிலமும் ஒதுக்கப்பட்டுச்சு. அதோடு நிக்கலைங்க, 1700 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த ப்ராஜெக்ட் ஆந்திராவுக்கு நகர்ந்ததும் 5942 கோடி ரூபாய் ப்ராஜெக்டாக மாற தெலங்கானா திகச்சு போயிட்டாங்க. அப்படியே நகர்ந்து இந்த பக்கம் கர்நாடகா வந்தோம்னா ஆரம்பத்திலிருந்தே ஒரு வித பங்காளி சண்டை மாதிரி தாங்க போயிட்டு இருந்துச்சு 2 பேருக்கும் நடுவில். பெங்களூரில் ரோடு சரியில்லை, டிராஃபிக் மோசமாக இருக்குன்னு யாராச்சும் சொன்னால் போதும், உடனே வந்து எங்கள் ஊருக்கு வாங்க, நிறைய நிலம் இருக்குது, நாங்கள் சீப்பாக தரோம்னு ஒரு துண்டை போடுவார் நாரா லோகேஷ். இதுவே கர்நாடக அரசுக்கும் சரி, அந்த மாநில நெட்டிசன்ஸ்க்கும் சரி ஒரு விதமான இரிட்டேஷனை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா கர்நாடகாவை சேர்ந்த சரளா ஏவியேஷன் என்ற ஒரு நிறுவனம் ஆந்திராவின் அனந்தபுரம் மாவட்டத்தில் 1300 கோடி ரூபாய் மதிப்பில் ஏர் டாக்ஸி தயாரிப்பு மையம் அமைக்க போகிறோம்னு அறிவிக்கிறாங்க. அவங்களுக்கு உடனே 500 ஏக்கர் நிலமும் ஒதுக்கப்படுது. அப்படியே கீழே இறங்கி நம்ம ஊருக்கு வருவோம். போன ஆகஸ்டில் தான் நம்ம தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். தென்கொரியாவை சேர்ந்த வாசங் என்ற பிரபல காலனி தயாரிப்பு நிறுவனம் நம்ம திருநெல்வேலியில் 1720 கோடி ரூபாய் முதலீடு பண்ண போறதா அறிவிச்சாரு. திடீர்னு பார்த்தா சில நாட்களுக்கு முன்னாடி ஆந்திரா தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வருதுங்க. அதே வாசங் நிறுவனம் தங்களோட காலனி தயாரிப்பு மையத்தை ஆந்திரால
முதல்வர் சந்திரபாபுவோட சொந்த தொகுதியான குப்பம் பகுதியில் 100 ஏக்கரில் 900 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்க இருப்பதா அறிவிச்சாங்க. லிட்ரலி நம்ம கைக்கு எட்டிய முதலீடு வாய்க்கு எட்டாமல் போயிருக்கு. உடனே இது சம்பந்தமாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் ஆளும் அரசு இந்த முதலீட்டை கோட்டை விட்டு விட்டது என்று கடினமான விமர்சனங்களை முன்வச்சாங்க. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அமைச்சர் டிஆர்பி ராஜா, கீழே போகிறதுக்கான ரேஸில் நம்மளால் போட்டி போட முடியாதுன்னு சொன்னார். ஏன்னா அகெயின் அவங்க கொடுக்குற மானியம் அப்படி, அது நமக்கு கட்டுப்படி ஆகாது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசின நாரா லோகேஷ், கூட்டாட்சி அமைப்பில் மாநிலங்கள் போட்டி போட்டுட்டு தான் முதலீடுகளை இருக்கணும்னு சொல்கிறாரு. பட் இது பிற மாநிலங்கள் போட முடியாத போட்டியாக உள்ளதுன்ற ஆதங்கத்தை ரொம்ப நாள் முன்னரே வெளிப்படுத்த தொடங்கிட்டாரு கர்நாடக ஐடி துறை அமைச்சர் பிரியங்க் கார்கே. கூகுள் டேட்டா சென்டர் இந்தியாவின் ஐடி தலைநகரான பெங்களூருக்கு ஏன் வரலன்னு அந்த மாநில எதிர்க்கட்சியான பாஜகவினர் விமர்சிக்க, கூகுள் டேட்டா சென்டர் விசாகப்பட்டினம் வருவதற்கு உதவிய பிரதமர் மோடிக்கு நன்றின்னு நாரா லோகேஷ் சொல்ல கர்நாடக அரசியல் களம் பத்திக்குச்சு. இதை பற்றி பேசும்போது தான் பிரியங்க் கார்கே மத்திய அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பாஜக கூட்டணி அல்லாத மாநிலங்களில் இருந்து முதலீட்டாளர்களை ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி தங்களுக்கு விருப்பமான மாநிலங்களுக்கு இழுத்துக்கொள்வதாக குற்றம் சாட்டியிருந்தார். அதனால தான் முதலீடு செய்வதற்கு ஏற்ற ஈகோசிஸ்டமே இல்லாத மாநிலங்களுக்கு இந்த முதலீடுகள் போறதாகவும், ஒரு தொழிலுக்கான ஈகோசிஸ்டம் உருவாக்க குறைஞ்சது 5 வருஷத்திலிருந்து 10 வருஷம் ஆகும் அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இத்தனை நாள் நாங்கள் போட்ட எஃபர்ட்லாம் இப்போ வேஸ்டா அப்படின்ற மாதிரி அவருடைய ஆதங்கம் வெளிப்பட்டது. கர்நாடகம் மற்றும் தமிழகத்தை தேர்வு செய்வதா சில நிறுவனங்கள் மத்திய அரசுக்கு எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பித்த நிலையிலையும் கூட கடைசியாக பார்த்தா அந்த நிறுவனங்கள் மற்ற இடங்களுக்கு, மற்ற மாநிலங்களுக்கு போகிறத பார்க்குறோம். இது எப்படி நடக்குதுன்னு பிரியங்க் கார்கே கேள்வி எழுப்பினார். இது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்னாடி குஜராத் மேலே வச்சாங்க, இப்போ ஆந்திரா மேலே வைக்கப்படுது. அப்படி ஒன்றும் இல்லாமையா நிறுவனங்கள் முதலீடு பண்ண வருவாங்கன்னு ஒரு கேள்வி எழுதில்ல. இதற்கான பதில் ஆந்திர மாநில அரசின் புதிய தொழில் கொள்கைகள், இன்னும் குறிப்பாக லிஃப்ட் 4.0 மாதிரியான திட்டங்கள். லிஃப்ட் லேண்ட் இன்சென்டிவ் ஃபார் டெக் ஹப்ஸ், அதாவது தொழில் முனையங்களுக்கான நில மானியம். சும்மா இல்லைங்க, ஆந்திராவின் சிறு நகரங்களில் 1 ஏக்கர் நிலம் 99 பைசான்ற விலைக்கு 30 முதல் 50 ஆண்டுகளுக்கு லீஸுக்கு வழங்கப்படுது. இது இல்லாமல் தண்ணி, மின்சாரம், மாநில ஜிஎஸ்டின்னு எல்லாத்துலேயுமே பிரம்மாண்ட மானியங்கள் வழங்கப்படுகின்றன. பத்திரப்பதிவு மற்றும் ஸ்டாம்ப் டியூட்டிக்கும் 100% விலக்கு. இதுக்கு முன்னாடி கூகுள் டேட்டா சென்டர் பற்றி ஒரு தொகுப்பு பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் சொன்னோம் ஞாபகம் இருக்கா? அந்த ஒரு நிறுவனத்துக்கு மட்டுமே 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மானியங்கள் வழங்கப்பட்டிருக்குன்னு. இதன் விளைவாக தான் இப்போது கூகுள், டிசிஎஸ் நிறுவனங்களை தொடர்ந்து ரிலையன்ஸ் நிறுவனமும் தங்களோட டேட்டா சென்டரை ஆந்திராவில் அமைக்க இருக்காங்க. இன்ஃபோசிஸ், அக்சென்ச்சர் உள்ளிட்ட நிறுவனங்களும் தங்களோட புதிய மேம்பாட்டு மையங்களை ஆந்திராவில் அமைக்க இருக்காங்க. 99 பைசா ஒரு ஏக்கருக்குன்னா சும்மாவா? தமிழ்நாட்டில் எவ்வளோ தெரியுங்களா? 30 லட்சம் நம்ம சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். 30 லட்சம் எங்கே, 99 பைசா எங்கே? அந்த விலைக்கு நம்ம கொடுத்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட நிலத்தை வாங்கின நிறுவனங்களும் சரி, இதுக்கப்புறம் வரக்கூடிய நிறுவனங்களும் சரி, அதே காசுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது. வளர்ந்த செயல்படும் தொழில்துறை உள்ள தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு இது சுத்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விலையே கிடையாது. இது பொருளாதார சீரழிவுக்கு வழிவகுக்கும்னு பிரியங்க் கார்கே பொறுமிட்டிருக்காரு. பட் இத்தனை விமர்சனங்களையும் தாண்டி துறை வல்லுநர்கள் இது எல்லாம் லாங் ரன்ல கை கொடுக்கும் ஆந்திராக்கு, அதான் சந்திரபாபு தீயா வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா ஆனந்த் மஹிந்திரா மாதிரியான நபர்கள், சந்திரபாபு நாயுடு இப்போ ஒரு தடுக்க முடியாத சக்தியா மாறிட்டு இருக்காரு, என்ன பரபரப்பா வேலை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வாங்கிட்டு இருக்காரு பாருங்கன்னு பாராட்டியிருக்காரு. இந்த வேகத்தை பார்க்கும்போது ஆந்திராவோட கனவான, ஷார்ட் டேர்ம் கனவான பொருளாதார வளர்ச்சி பட்டியலில் நம்பர் 1 என்ற இடத்தை இந்த நிதியாண்டிலேயே பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இறுதியாக நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்ன பொது அறிவு கேள்வியை மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்தியாவில் அதிக தொழில்மயம் ஆக்கப்பட்ட மாநிலம்னா அது தமிழ்நாடு தான். ஆனால் போட்டியாளரை, அதுவும் மத்திய ஆட்சிக்கு எண்ணிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு போட்டியாளரை தமிழ்நாடு, தெலங்கானா, கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள் எப்படி சமாளிக்க போகின்றன, எப்படி சவால்களை எதிர்கொள்ளப் போகின்றன என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் இப்போதைக்கு இந்த முதலீடுகளுக்கான புதிய முனையமாக ஆந்திரா மாறியிருக்கிறது என்றால் அதற்கு மாற்று கருத்தே இல்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.